ஐயா உண்டு. இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா வைகுண்ட லோகத்தில் சென்ற பிற்பாடு என்ன என்ன நிகழ இருக்கின்றது என்ற செய்திகளை இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வார பகுதியில் ஐயா வைகுண்ட அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் எப்படி வைகுண்டம் ஏகுகின்றார், மக்களுக்கு அப்போது என்ன என்ன சொல்லுகின்றார் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இப்போது வைகுண்ட லோகத்தில் ஐயா செய்கின்ற சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஐயா வைகுண்டம் ஏக வேண்டும் என்று அந்த நினைத்து வைகுண்ட லோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த விமானத்தோடு சத்குருவான சடாமுனியோடு ஐயா என்ன செய்கின்றார்கள், வைகுண்ட லோகம் வந்து சேருகின்றார்கள். வைகுண்ட லோகம் வந்தவுடனே ஆவி மகனை அன்போடு அரவணைத்து நாராயணமூர்த்தி மகனை என்ன செய்கின்றார், தன்னோடு அணைத்து கொண்டு அந்த வைகுண்டரின் மீது தயவு கூர்ந்து, அதாவது அவர் செய்து வந்திருக்கின்ற தவத்தினுடைய சிறப்போ அவ்வளவு மேன்மையானது. இவ்வளவு பெரிய தவத்தை சிறப்பாக இந்த கலியுகத்திலிருந்து நிறைவேற்றி வந்த இந்த மகனை பார்த்து அங்கே என்ன செய்கின்றார், சந்தோஷம் கொள்ளுகின்றார். அவ்வாறு கொண்டு சரஸ்வதி மாதும் அங்கே நாராயணரோடு சரஸ்வதி, ஈஸ்வரியாள், மேலும் நான்முகன், பரசுராமர் முதல எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், மகிழ்ந்திருக்கின்றார்கள். இப்போது எக்கால பூரிகையும் டம்மான முழக்கத்தோடு முக்கால தேவர்களெல்லாம் அங்கே முழங்கி நிற்க, ஈரேழு உலகிலும் இவர் செய்த தவத்தை போர் வேறு யாரும் செய்ய முடியாது என்று அவருடைய தவத்தை சிறப்பாக அங்கே என்ன செய்கின்றார்கள், போற்றி நிற்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கண்டால் பாவம் சூடக்கூடிய இந்த கலியுகத்தில் இவர் செய்ததைப் போல ஒரு சிறப்போ ஆன தவம் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் கலியினுடைய தாக்கம் ஐயா சொல்வார்கள், தொட்டாலும் அங்கே தொடரும், அதை கண்டாலும் அந்த கலி நீசமானது என்ன செய்யும், நம்மை பற்றி கொள்ளும். அப்படி பற்றி கொள்ளக்கூடிய நிலையில் எந்தவித பற்றும் இல்லாதனாக இந்த கலியை வெல்லக்கூடிய தன்மையோடு அணு அளவு கூட கலித்தன்மை தன்னை பற்றாத வகையில் அங்கே என்ன செய்கின்றார்கள், இந்த தவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பெரிய தவத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்து நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி அந்த தவத்தினுடைய சிறப்பை அங்கே அவங்க எடுத்துரைக்கின்றார்கள். மேலும் ஐயா அதாவது ஒரு தவம் இருக்க வேண்டும் என்றால் தனியாக ஒரு இடத்தை தேடி சென்று எந்தவித புற தொல்லைகளும் இல்லாத வகையில் தவம் செய்வது இயல்பு. ஆனால் ஐயா செய்த தவமானது முற்றிலும் வேறுபட்டது. மக்களுக்காக ஒவ்வொருவரும் தவம் செய்வது அவரவருடைய வேண்டுதல்களை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தவம் இருக்கும். ஆனால் ஐயா செய்த தவமானது மக்களுக்காக வேண்டி தவம் செய்தார்கள். அப்படி செய்த அந்த தவம் மக்களோடு மக்களாக சேர்ந்திருந்து சப்த மாதர்களே அங்கே மனம் செய்து சான்றோர் மக்கள் புடைசூழ தன்னை நாடி வந்த மக்களுக்கு அவருடைய நோய்பிணி நம்பலங்களையெல்லாம் மாற்றி வைத்து எப்போதும் அந்த மக்களுடைய கூட்டத்தோடு இருந்த ஐயா என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய தவத்தை நிறைவேற்றுகின்றார்கள். அதாவது மக்கள் கிளையும் மாது கிளையோடும் மக்கள் பல சொத்தோடும் சீரும் மனையோடும் சிறந்த பல நியாயமோடும் இப்படி எல்லா சிறப்புகளோடு இருந்து ஒரு தவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். இதை தான் ஐயா நமக்கு சொல்லுவாங்க, இல்லறத்தை தவம்போர். இல்லற வாழ்க்கையில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் தான் வாழணும். சொந்தம், உறவு, பந்தம், பிள்ளைகள், சொத்து, சுகம் என்று எல்லாவற்றோடும் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து மனதில் பற்று இல்லாமல், இப்போ எல்லாம் இருக்குது, இதெல்லாமே ஒரு நேரம் நம்ம விட்டு போகக்கூடியது. அதனால் எதன் மீதும் அதீத பற்று இல்லாமல் நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும், பக்குவ நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்படி அந்த கலி பற்றாத வண்ணம் எப்போது ஒரு ஆசை ஒரு பற்று வருகின்றதோ அப்போது தான் கலி வந்து என்ன செய்கின்றது, நம்மை ஆட்கொள்ளுகின்றது. அப்போ அந்த நிலை வராத பட்சத்தில் இந்த உலகத்தில் வாழணும் தாமரை இலை தண்ணீர் போல். அதாவது தண்ணிக்குள்ளே தான் தாமரை வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் அதனுடைய இலையில் தண்ணீர் ஒட்டாததை போல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இந்த உலக பற்று என்பது இருக்கக்கூடாது. மனித பிறவியினுடைய நோக்கம் இறைவனை அடைவது. அப்போ அந்த இறைவனை அடைவதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த நிலையை ஐயா என்ன செய்கின்றார், இங்கே செயல்படுத்தி காட்டுகின்றார். சொந்தம், பந்தம், சொத்து, பத்து, கிளைகளோடு எல்லாவற்றோடும் சிறப்போடு இருக்கின்ற போது எந்த நிலையிலும் நான் இதை விட்டு விட்டு செல்வதற்கு தயார்,
நான் இதை பற்றுவோடு ஐயோ இதை என்னை விட்டு போகின்றது என்று நான் வேதனைப்படுவது இல்லை என்ற நிலையோடு அங்கே வாழுகின்ற நிலையை நமக்கு இங்கே உணர்த்துகின்றார். இப்படி வாழ்ந்து சிவ வீடு காண்பவராக, சிவவீடுன்னு அந்த வைகுண்டத்தை நாம் எங்கிருந்து வந்தோமோ அதை காண்கின்ற நிலையை இங்கே என்ன செய்கின்றார், எடுத்து சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு சிறப்பான தவத்தை நிறைவேற்றி ஐயா வைகுண்டம் செல்வதற்கு தயாராக அங்கு வைகுண்டம் ஏகுகின்றார்கள். அப்போது ஐயா வைகுண்டம் ஏகிய பிற்பாடு இங்கு இருக்கக்கூடிய சான்றோர் மக்களும் தொண்டர்களும் அங்கே எல்லோரும் முகம் ஓடி நிற்கின்றார்கள். அதாவது ஐயா வைகுண்டம் ஏகிவிட்டார்கள், நம்மோடு எப்போதும் இருப்பார்கள் என்று நாம் நினைத்திருந்தோம். ஆனால் ஐயா இப்படி வைகுண்டம் ஏகுவார்கள் என்று நாம் எண்ணவில்லையே என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வேதனைப்பட்டு இருக்கின்றார்கள். மேலும் ஐயா செய்த ஒவ்வொரு செயலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்யப்பட்டிருக்கின்றது. ஐயா நமக்கு வகுத்து தந்த அந்த நிலைப்படி நாம் வாழ வேண்டும் என்று அங்கே உள்ளத்திலே உறுதி பூணுகின்றார்கள். அதைப்படி முன்பு முடிந்த முறைப்படி ஐயா ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நான் அங்கே என்ன செய்வேன், வைகுண்டம் ஐயா சொல்லுவாங்க இல்லை, எனதுடல் காணாவண்ணும் இன்னமும் சில நாள் பாழரில் தினம் உடல் இங்கே வாடி நீங்கள் தேடுவீர் என்னைத்தானே அப்படின்னு ஐயா ஏற்கனவே சொல்லுவாங்க. மக்கள் எல்லோரும் இருக்கின்ற அந்த நேரத்தில். அப்போ அதுபோல் ஐயா சொன்னபடி இங்கே நடந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லோரும் வேதனைப்பட்டு சரி நாம் அடுத்ததாக ஐயா நமக்கு என்ன நெறி வகுத்து தந்தார்களோ அதற்படி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவினுடைய பாதமே தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் அகமகிழ்ந்து அடுத்ததாக என்ன செய்கின்றார்கள், வழிபாட்டு முறை. இப்போ இதுவரையிலும் ஐயா ஒரு மனு ரூபத்தோடு இருக்கின்ற போது ஐயாவிடம் கேட்டு அங்கேயே தெரிந்து கொண்டார்கள். இப்போது ஐயா எந்தெந்த நிலையில் வழிபாட்டு முறைகள் நடத்த வேண்டும், வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு அங்கே சென்றிருக்கின்றார்கள் இல்லையா. இப்போது அந்த நெறிப்படி நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை முறையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, பொன்மேனி கூட்டை பொதிந்துமணி கோவில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார். இப்போ அந்த பொன்மேனி கூடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது, ஐயா என்னுடைய உடலை மறைத்து விட்டு நான் வைகுண்டமேக இருக்கின்றேன் அப்படிங்கிற செய்தி ஐயா திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயா அவதாரம் நிகழ்த்தி வருகின்ற போதும் அருரூபமாக வருகின்றாங்க இல்லையா, வருகின்றார். மேலும் ஐயா வைகுண்ட அவதாரமும் பரபிரம்ம பரபிரம்ம அவதாரம். அதாவது இதற்கு முன்பு எடுத்த அவதாரங்களைப் போல ஒரு ரூபத்தை காட்டுகின்ற அவதாரம் அல்ல, இது ஒரு பரபிரம்ம அவதாரம். அப்போ இந்த பரபிரம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது ஏக சூரியனை போல் ஒரு ஜோதி. இப்போ ஜோதி தான் நமக்கு எனது பரபிரம்மமாக இருக்கின்றது. அப்போ அந்த வைகுண்டத்தை நினைவு கூறுகின்ற வகையில் மக்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பொன்மேனி கூடு என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதியை ஏற்றி, ஏன்னா நம்மளுடைய ஐயாவினுடைய வழிபாட்டு தலங்களில் இருப்பது ஒரு கண்ணாடி, ஒரு தீபம், ஜோதி. இப்போது தான் இங்கே ஆசன வழிபாட்டு முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆதியில் நமக்கு காட்டப்பட்ட வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஜோதியை ஏற்றி வைத்து தான் நம்ம என்ன செய்தோம், வழிபட்டோம். அப்போ அந்த ஜோதியை மனசுக்குள்ளாடி நினைத்து உன்னுள் நான் இருக்கின்றேன் ஐயா சொல்லுவாங்க, உடலுக்குள் குறியாய் ஒத்துமிக்க வாழுங்கள் யாம் உழைத்து வாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜோதியை அங்கே ஒரு அடையாளமாக வைத்து இறைவன் இருக்கின்றார் என்ற நிலையில் எப்படி ஐயா இதுவரையிலும் மனு ரூபத்தோடு மக்களுக்கு இருந்து அருள்பாலித்து கொண்டிருந்தார்களோ அதுபோல் இப்போது ஜோதி சுரூபனாக நம்மோடு இருக்கின்றார். ஆகவே அவரை நாம் என்ன செய்வோம், வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதியை ஏற்றி வைத்து அங்கே மக்கள் என்ன செய்தார்கள், வழிபாட்டை தொடங்கினார்கள். ஒரு கண்ணாடியை வைத்து, ஏன்னா ஐயா ஒவ்வொருவர் மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்றார் என்ற காரணத்தினால் அங்கே அந்த உயிராக இருப்பது இறைவன் என்பதை உணர்ந்து அந்த கண்ணாடி வைத்து அந்த ஜோதியை ஏற்றி என்ன செய்தார்கள், வழிபட்டார்கள். இப்படி அங்கே வழிபட்டு மக்கள் இங்கே திருநாள் நடத்தி வருகின்றார்கள். அப்படி நடத்தி நான் தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார். திருநாள் ஐயா நடத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா.
10 நாள் திருவிழா நடத்துவதற்கும் ஆகமத்தினுடைய விழாவை நடத்துகின்ற போதும் எப்படி எப்படி விழாக்கள் நடத்த வேண்டும், என்ன நெறிமுறையோடு வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஐயா ஏற்கனவே வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த நெறிப்படி நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கு சான்றோர் மக்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், பூலோகத்திலே அங்கே என்ன செய்கின்றார்கள். அப்படி இருக்குகின்ற அந்த நேரத்தில் ஐயா வைகுண்டம் செல்லுகின்றார். அப்போது வைகுண்டத்தின் சென்ற பிற்பாடு அங்கே வைகுண்டரை அழைத்து ஐயா சொல்லுகின்றார். அதாவது கூண்டமணியே கோகுலமே கற்பகமே ஆண்டமணியே அருளுமந்தன் கண்மணியே எந்தன் மணியே எண்ணாத ஓவியமே உந்தனை நான் பெற்று இந்த உற்ற கலியுகத்தில் இருத்தி தவம் ஏற்ற முறையும், அதாவது வைகுண்ட அவதாரத்தை நிகழ்த்தி இந்த கலியிலே சென்று தவத்தை நிறைவேற்றி வா என்று நான் என்ன செய்கின்றேன், அனுப்பியிருந்தேன். அந்த தவமுறையெல்லாம் நிறைவேற்றி இப்போது இங்கே கழித்து கொண்டாடி களி நெகிழ நல்லோரை அந்த தெளிந்தெடுக்க, அதான் இந்த கலிக்குள் இருந்து அதிலும் நல்லவர்களாக வாழ்ந்த மக்களை தெளிந்தெடுத்து அவர்களுக்கு தர்மீக வாழ்வு கொடுப்பதற்காக வந்த மகனே, நீ அங்கு இருந்து நடத்திய முறைகளையெல்லாம் எடுத்து உரைப்பாயாக. என்ன முறைகளில் நீ இந்த கலியை வென்று இங்கே வந்திருக்கின்றார் என்பதை எடுத்து சொல் மகனே என்று அங்கே நாராயணமூர்த்தி வைகுண்டரிடம் கேட்கின்றார். அப்போது ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார், ஐயரே கோவே அப்புவே நேர்கேழும் பொய்யார்வாள் கலியில் புரிந்து தவசாக 6 வருடமாக நான் என்ன செய்தேன், இந்த கலியுகத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் பொய்யாக இருக்கக்கூடிய அந்த பொய்யர்கள் அதிகமாக வாழுகின்ற கலியிலிருந்து நான் தவமாக இருந்தேன். அவ்வாறு தவமாக இருந்து நீங்கள் அந்த வாரிக்குள் வைத்து எனக்கு கூறிய அந்த விஞ்சை உபதேசத்தின்படி நான் மாறாமல் அந்த சொல்படியே நான் என்ன செய்தேன், தவத்தை நிறைவேற்றினேன். நித்தம் திருநாளும் நீள்நிலத்தில் நடத்தி அந்த சப்தகன்னி மாதர்களையும் தெய்வ சக்திகளையும் என்னோடு நான் ஐக்கியப்படுத்தி கொண்டேன். இவ்வாறு இந்த உலகில் இருந்த என்ன சொத்துக்கள் வஸ்துக்கள் பாக்கியங்கள் எல்லாவித பேர்களையும் அங்கே அனுபவித்து தவத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி இந்த வைகுண்டம் நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். அதாவது வல்லோரே உந்தன் வைகுண்டத்தில் நான் வந்திருக்கின்றேன் ஐயா. கோத்திரமும் கண்டேன், கூறி வைத்த கிழக்கில் வந்தேன். நீங்கள் என்ன நெறிப்படி வாழ வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த நெறிப்படி வாழ்ந்து அந்த வாழ்க்கை முறையும் அனுபவித்து விட்டேன். நீங்கள் எப்போது இந்த வைகுண்டம் ஏக வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த லக்கில் நான் வைகுண்டத்தையும் அடைந்து விட்டேன் என்று அங்கே வைகுண்டர் தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் அங்கே சொல்லுகின்றார். மேலும் நான் செய்த தவத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் என்னோடு சாட்சியாக அனுப்பிய அந்த முனிமார்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று வைகுண்ட நாராயணமூர்த்தியிடம் சொல்ல, நாராயணமூர்த்தி அந்த 2 முனிவர்களை அழைக்கின்றார். கலைமுனி ஞானமுனி என்ற முனிவர்களை அழைத்து, உங்களை நீங்கள் சாட்சியாக இருந்து வைகுண்டர் செய்கின்ற தவத்தை பார்த்து வர வேண்டும் என்று அனுப்பியிருந்தேன் அல்லவா, அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று அங்கே கேட்கின்றார். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவே ஞான விண்ணுக்குள் எவர்க்கும் ஞான விழிச்சுடர் ஆன மூர்த்தி ஒன்றுக்கு ஒன்றாய் நின்று உலகீரேழ் அழைத்தும் அங்கே காக்கும் அண்ணுக்கும் கடந்த சோதி உங்களுடைய உள்ளம் அறியாதது ஏதும் உண்டோ. அதாவது கண்ணுக்கு ஒளியாக இருந்து இந்த காரண குருவாக இருந்து இந்த உலகில் ஒவ்வொரு செயல்களையும் நடத்தி கொண்டிருக்கின்ற, ஏன்னா 17-14 லோகத்திற்கும் ஒரு உருவாக இருந்து இந்த உலகையே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய இதை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்படி கண்ணுக்குள் எப்படி அந்த மணியானது இருக்கின்றதோ அதுபோல இருந்து இந்த உலகை அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எம்பெருமானை உங்களுக்கு தெரியாததா, நாங்களா சொல்லி தெரிய வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், ஏன்னா நாராயணருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, இருந்தாலும் சாட்சி என்று 2 பேர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்டு என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு கேட்டாக வேண்டும். அப்போ அதற்காக ஐயா கேட்கின்றார்கள். அப்போது இவர்கள் சொல்லுகின்றார்கள், எறும்புகடை யானை முதல் 84 லட்சம் பேதாபேத உயிரினங்கள் இங்கே இருக்கின்றது. அத்தனை உயிரினங்களுக்கும் உயிராக இருந்து அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே, உம்முடைய உள்ளம் அறியாதது எதுவும் இல்லை. உம்முடைய மகன் அங்கே வந்து செய்த அந்த முறையெல்லாம் நடத்தி
தரும் பொறுப்பாக எங்களுடைய அவர் செய்த அந்த தவத்திலேயோ அவர் நீங்கள் சொல்லிய அந்த முறைகளிலேயோ எங்களுடைய மனம் அறியும்படியாக எந்தவித குற்றமும் இல்லை. தப்பிதங்கள் இல்லையா தவத்துக்காதி தன்மை மிகு குணமுடைய தர்மசீலன் உப்பருகே மீதிருந்து அரசையாள உம்புவிக்கு ஆசையெல்லாம் வேறு இல்லை. அவர் உலக வாழ்க்கையில் இருந்து தவத்தை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்தது? அந்த வைகுண்ட லோகத்தை வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் வாழ்ந்தாரே தவிர வேறு எந்த எண்ணமும் அவரிடம் இல்லை. மைப்பிதுக்க மானதரு குழலாளோடும் மக்களோடும் வாழ்வோடும் வாழ்ந்த உள்ளம் நற்பிதுக்க மாணவர் நாட்டமல்லார். அதாவது குழந்தை மக்கள், சான்றோர் மக்கள், புடைசூழ சப்தமாதர்கள், என்னை சான்றோர் மக்கள் செய்த அந்த சிறப்புகள், இப்படி எல்லாவற்றோடும் இருந்த உள்ளம் அந்த உலக நாட்டத்திற்குள் செல்லவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே இருந்தது? வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர் இருந்தார் ஐயா. நாங்கள் மிக கண்டோம் அவர் உள்ளம் போல. அவர் செய்த அந்த தவத்தினுடைய சிறப்பை நாங்கள் பார்த்தால் எங்கள் உள்ளம் அறியும்படியாக தெரிந்து கொண்டால் இந்த 14 லோகத்திலும் சென்றால் கூட இப்படி ஒரு சிறப்பான தவத்தை நிறைவேற்றிய தன்மையை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவர் செய்த தவறில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை ஐயா. உங்களுடைய இந்த வைகுண்டமாகிய இந்த தர்மபதி ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அல்லாமல் வேறு எந்தவித எண்ணமும் அவரிடம் இல்லை என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே நின்றவரை முகம் நோக்கியுமா என்றானும் அவங்க சொன்ன அந்த சாட்சி மொழிகளை எல்லாம் கேட்டாகிவிட்டது. அடுத்ததாக அவர்களோடு சொல்லுகின்றார், நிலவரங்கள் உள்ளதெல்லாம் எனக்குள்ளாச்சு. இன்றி வரை நீங்கள் என்ன செய்ய சொன்னதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். எப்போ நீங்கள் இவரை கூட்டி கொண்டு போய் எங்கே சொன்ன இந்த பதியில் இருக்கக்கூடிய தைலம், அதாவது வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தைலமாம் பதத்தில் மூழ்க செய்து இந்த கலிக்குள் சென்று தவத்தை நிறைவேற்றி வந்திருக்கின்றார். கலித்தன்மையெல்லாம் அங்கே அவர் பற்றி இருக்கக்கூடிய அந்த நிறையெல்லாம் அகற்றி என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல பல வெக்கால வாத்தியங்கள் முழங்கி நிற்க அங்கே வைகுண்டரை ரதம் மீதிலேற்றி அங்கே அழைத்து செல்லுகின்றார்கள். அங்கே சென்றவர்கள் நாராயணரின் குண்டமாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் காட்டி கொடுக்கின்றார்கள். அவ்வாறு அங்கே சிறப்புகளை எல்லாம் காட்டி கொடுத்து அந்த தைலமாம் பதத்தில் மூழ்க செய்து வானோர்கள் எல்லாம் போற்றி நிற்க அங்கே வைகுண்ட மாமுனி எனவே அங்கே என்ன செய்கின்றார்கள், வைகுண்டருக்கு வைகுண்ட மாமணி என்ற அந்த பட்டத்தை சூட்டுகின்றார்கள். அப்படி சூட்டி மாணவர்களை அழைத்து எம்பெருமான் சொல்லுகின்றார், நீங்கள் மகா மேர்பில் சென்று இளங்குருமானமான குரு வைந்தராசர் இன்று 7 புவியையும் அடைக்கு ஒரு குடைக்குள் ஆள வந்திருக்கின்றார். அதாவது பண்ட ஆகம முறைப்படி இப்போது தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்து ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே ஒவ்வொரு அவதாரங்களையும் கையிலையில் சென்று பதித்து வைப்பார்கள் அல்லவா, அதுபோல் இதையும் என்ன செய்யுங்கள், நீங்கள் வைகுண்ட வந்திருக்கின்றார் என்ற செய்தியை பதித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள், அங்கே விடை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக வகுத்திலவே முன்னுரைத்த முறைபோல் உள்ள மகாபரிய கிரீடமும் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, எப்போது எனக்கு வைகுண்ட மாமணி பட்டத்தை அருளுவீர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்லுவாங்க, அதாவது இங்கே இந்த உலக 6 ஆண்டு கால தவத்தை நிறைவேற்ற வேண்டும், தவத்தை நிறைவேற்றி விட்டு எல்லா வித சிறப்புகளையும் விட்டுவிட்டு அந்த சப்தமாதர்களை மனம் செய்ய வேண்டும், தெய்வ சக்திகளை எல்லாம் தன்னோட ஐக்கியப்படுத்த வேண்டும், அத்தனை இகணைகளையும் செய்து நிறைவேற்றிய பிற்பாடு நான் என்ன செய்வேன், முக்தியும் செங்கோலும் அந்த கிரீடமும் உனக்கு அருள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருப்பாங்க. அதன்படி என்ன செய்கின்றார்கள், இப்போது அருள்வதற்கு தயாராகுகின்றார்கள். அதாவது மகாபரிய கிரீடமும் அவருக்கு சூடி பகுத்துடைய செங்கோலும் பரமநாதன் பரம்பரிய முத்திரியும் பலங்களாவும் தொகுத்திட பொன் நீராளம் துயிலுமீந்து துதி சிங்காசனம் இதில் 32 அறத்தாலான அற சிம்மாசனத்தில் அங்கே அவரை அமர வைத்து மகத்துவமாய் வாழுங்கள் என்று வானோர்கள் போற்ற மாயவரும் ஈஸ்வரரும் அவருக்கு அங்கே என்ன செய்கின்றார்கள், நாராயணரும் அங்கே சிவபெருமானுமாக சேர்ந்து அந்த வைகுண்டரை 32 அறத்தாலான அற சிம்மாசனத்தில் நிறுத்தி வைகுண்ட மாமணி பட்டம் சூட்டி அந்த ஒரு குடைக்குள் ஆழக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுத்த அந்த தருணம் ஐயா அந்த சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அங்கே சொல்லுகின்றார், அதாவது தந்தையிடம் கேட்கின்றார், அதாவது எனக்கு இதுவரையிலும்
அதாவது ஈந்திட சிங்காசனத்தில் இருந்தவர் ஏதோ சொல்வார், கூர்ந்திட எனக்கு இங்கே குணமெல்லாம் நலமாதாக. நான் இந்த தவத்தை சிறப்பாக நிறைவேற்றி வருவதற்கும் நான் அங்கே இருக்கின்ற போது இதுவரையிலும் எனக்கு உதவி செய்ததும் அந்த மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அப்படி அவர்களுக்கு நான் இப்போது சிறப்பு செய்ய வேண்டும் என்று அங்கே கேட்கின்றார். இப்போது இந்த கலியுகத்தில் ஒரு பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, சந்தோஷமாக அங்கே இருப்பாங்க. ஆனால் பிறரை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள். நான் ஐயா என்ன நினைக்கிறாங்க, அதாவது நான் வைகுண்டமாக அவதாரம் எடுத்து இருக்கின்ற போது எனக்கு உதவி செய்தவர்கள், என்னோடு இருந்து எனக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர்கள், அந்த மக்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் என்னை போல் இந்த தர்மபுரி ராஜ்யத்தை என்ன செய்யணும், வந்து சேர வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மேலும் ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் இது நாள் வரையிலும் நீடிய உதவியாலே நினைக்கவர் இது நாள் மட்டும், அதாவது இறைவனுடைய அருளால் தான் எனக்கு அவங்க தந்தாங்க. அப்படி வாடியே முகம் கோணாமல் அங்கே அந்த மனதயர்ந்து அதை மனதயவாய், இப்போ எல்லார்ட்டும் எல்லாம் இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற மனம் வந்து எல்லாருக்கும் என்ன செய்யலை, வரல. அப்படி யார் யாரெல்லாம் மனதயவாக ஈந்தார்களோ, அந்த மனம் உவந்து அழித்தார்களோ, அவர்களுடைய உள்ளத்தை என்னுடைய மனம் என்ன செய்கின்றது, அவர்களை என்னுடைய மனம் எண்ணுகின்றது, என்னுடைய சிந்தை நினைக்கின்றது. அவர்களுக்கும் இந்த வாழ்வு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கும் இந்த வாழ்வு அருள வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நினைக்கின்றது என்று அங்கே கொள்கின்றார். மேலும் ஐயரே இது நாள் வெட்டும் அவர் என கழித்த செல்வம் வையமே தெரியாதெந்தன் வாயினால் உரைக்க போமோ. அதான் இவ்வளோ பெரிய செல்வம் எல்லாம் எனக்கு தந்திருக்காங்க, இந்த சிறப்புகள் செய்திருக்காங்க, இதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய உள்ளமெல்லாம் அவர்களுடைய பேரில் எனக்கு நினைத்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் என்னுடைய இந்த தர்மபுரி ராஜ்யத்தை அடைவதற்கு நீங்கள் வழிகாட்டுவீர்களாக என்று அங்கே கேட்கின்றார். திருப்பதம் வணங்க செய்வாய் என்றென தெளிந்த ஞானி. ஐயா வைகுண்டர் கேட்ட உடனே நாராயணர் சொல்லுகின்றார், அதாவது திருப்பதம் வணங்க செய்வாய் என்று என்னை தெளிந்த ஞானி கருவதில் உதிர்த்த சான்றோர் சாதியில் கவ்வையாகி குருபதம் சொல்லுகின்ற வணக்கம் செய்து கூறுகின்ற மொழியை கேட்டு அங்கே மாயப்பெருமான் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னா, கைகண்ட மணியே எந்தன் காரண குலமே கண்டே, வைகுண்ட மணியே உந்தன் மனதழிந்து இருக்க வேண்டாம், நீ மனதழிந்து கஷ்டப்பட்டு எதுவும் இருக்க வேண்டாம். மெய்கொண்ட மணிகளான மேன்மக்கள் சான்றோரெல்லாம் உன்னுடைய உள்ளம் அங்கே சிறப்பு பெறுகின்ற வகையில் இருக்கக்கூடிய அந்த சான்றோர் மக்களெல்லாம் இந்த பொய் கொண்ட கலியை விட்டு உன்னுடைய பொற்பாதம் வந்து அடைவார்கள். அதாவது எப்போ அப்படின்னா, கலியை எரிப்பதற்காக தவசிறந்த கருத்தை அறிந்து உன்னிடத்தில் வந்து உனக்கு உதவி செய்தவர்கள், நீ சொன்ன நெறிப்படி வாழ்ந்தவர்கள், உன்னுடைய மனத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இந்த தர்மபுரி ராஜ்யத்தில் ஆழ்வார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, குறையும் அவர்களுக்கு வராது. அப்படி அவர்கள் வருவதற்கு இங்கே ஒரு சில செயல்பாடுகள் இருக்கின்றது. என்னெல்லாம் ஐயாவுக்கு செய்தவங்க யார் யாரெல்லாம் வருவாங்க, இறக்கும்படி போல் வடிவெடுத்து இருந்து கலியை முடிக்க அங்கே இருக்கின்ற போது உன்னுடைய சொல் கேட்டு நடந்தவர்கள், உனக்கு உதவி செய்தவர்கள், உனக்கு அமுதளித்தவர்கள், மேலும் உடுக்க துணிகள் ஆடைகள் தானம் தந்தவர்கள், இப்படி அந்த கலிநீசன் செய்கின்ற அந்த கொடுமையை செய்கின்ற போது அந்த கலிநீசன் செய்த கொடுமைகளை அங்கே பார்த்து தன் துயர் போல அந்த துன்பத்தை அங்கே ஏற்றுக்கொண்டு அனுபவித்த அந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், உன்னுடைய பாதம் பணிவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அதில் தர்மபுரி ராஜ்யத்தில் அவர்கள் வருவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக நான் ஒரு பொய் வேஷத்தை அனுப்புவேன். ஏன்னா அந்த மக்களுடைய மனம் இப்போது என்ன உறுதியோடு இருக்கின்றது. இப்போது ஐயா இருக்கின்றது வரையிலும் ஐயாவை நம்பி ஐயா சொன்ன நெறிப்படி வாழ்ந்து வந்தார்கள். எப்படி ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கின்ற போது அந்த ஆசிரியர் சொல்லுகின்ற கருத்தை மாணவர்கள் என்ன செய்வார்கள், உற்று நோக்கி கேட்டு ஆசிரியருக்கு கீழ்ப்பணிந்து நடப்பார்கள். ஆனால் ஆசிரியர் வகுப்பறையை விட்டு சென்ற பிற்பாடு அந்த ஆசிரியர் இருக்கின்ற தருணத்தை போல அந்த கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் இருக்கின்றார்களா, ஆசிரியர் இல்லாத நேரத்திலும் மாணவர்கள் அப்படி கீழ்ப்பணிந்து இருக்கின்றார்களா என்பதை சோதிக்க வேண்டும் இல்லையா. அப்படி இருந்தால் அவர்கள் சிறந்த மாணவர்கள்,
அவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், கீழ்ப்படிதலில் சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுபோல் மனு அவதாரம் கொண்டு இருக்கின்ற போது உனக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள், உனக்கு உதவி செய்தார்கள், எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இப்போதும் அதே நிலை தொடருகின்றதா? நீ சொன்ன ஞான உபதேசத்தின்படி வருகின்றார்களா? இந்த ஆகம நெறி தவறாது வாழ்ந்து வருகின்றார்களா? அப்படி வாழ்ந்து வருகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னை என்ன செய்வார்கள்? அடைவார்கள். அதை சோதிப்பதற்காக நான் ஒரு பொய் சொரூபத்தை என்ன செய்வேன்? அனுப்புகின்றேன். அப்படி அந்த பொய் சொரூபமானது அங்கே என்ன செய்யும்? அங்கே பல அற்புதங்களை காட்டும். அந்த அற்புதங்களில் மயங்காமல் இருந்தால் அவர்கள் உன்னை அடைவார்கள். அவர்களோடு இருந்து நீ இந்த தர்மபதி ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்றார், அந்த பொய் சொரூபத்தினுடைய ஆங்காரம் மற்றவுடன் எல்லாம் உனக்கு என்றபடி ஆகும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். சொன்ன உடனே அந்த பொய் சொரூபமானது பூலோகத்தில் குதிக்கின்றது. குதித்து அந்த பொய் சொரூபம் சொல்லுகின்றது, நந்தன் நான் என்பான், நாரணக்கோ நான் என்பான். அதாவது முன்னிறுத்து வந்த சுவாமிகளுக்கெல்லாம் முந்தியே நான் இங்கே வந்தேன் என்பான். கண்ட கண்ட அற்புதங்கள் கண்ணார காட்டிடுவான். பண்டை வைப்பையெல்லாம் பாரறிய காட்டிடுவான். இதுக்கு முன்னாடி இறைவன் என்னென்ன அவதாரங்கள் எல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் நொடி பொழுதில் காட்டி எங்கள் மக்களை தன்மையப்படுத்துவாங்க. மண்ணை பொண்ணாக்கிடுவேன், அவங்கள அப்படி மறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மந்திர தந்திரங்களை எல்லாம் காட்டி இந்த மாதிரியெல்லாம் நான் தான் இறைவன், என்னை நீங்கள் நம்பி வந்தீர்களேயானால் உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தீர்க்கமுடன் அற்புதங்கள் திடீரென பல அற்புதங்கள். அப்போ இந்த மாதிரி பல அற்புதங்கள் காட்டி மார்க்கம் பலதணிவான் வைகுண்டம் நான் என்பான். அதாவது மார்க்கம் பல வழிகளில் அல்லாவும் நான் தான், இயேசுவும் நான் தான், எல்லாம் நான் தான், இப்போது வைகுண்டமாக இருப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவித இதையும் அங்கே என்ன செய்வான்? காட்டிடுவான். அப்படி காட்டுகின்ற போது கடலில் நடப்பேன் என்பான், கனலில் இருப்பேன் என்பான், மடவாரை எல்லாம் மாலையிடுவதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி கோடி எண்ணிறந்த அற்புதங்கள் இங்கே இந்த பூமியில் அவன் என்ன செய்வான்? செப்பிடுவான். அப்படி அந்த பொய் சொரூபமானது சொல்லுகின்ற போது அந்த பொய் சொரூபத்தை நம்பி அங்கே யார் யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் எனக்காகாதே போவார்கள். ஆனால் எப்படி ஒரு ஆசிரியர் இல்லாத போது அந்த ஆசிரியர் சொன்ன நெருக்கி மாறுபட்டு மாணவர்கள் நடக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஆசிரியருக்கு அங்கே உகந்த மாணவர்களாக இருக்க முடியாது இல்லையா? அதுபோல் இங்கும் ஐயா சொன்ன அந்த நெறிப்படி வாழ்ந்து வருகின்றவர்கள் எனக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை விட்டு தவறி மீறி வாழ்ந்தவர்கள் எனக்கு ஆகாதே போவார்கள். அதில் உறுதியாக யார் இருக்கின்றார்களோ அந்த பொய் சொரூபத்தினுடைய அந்த பகற்றுக்கு அந்த அற்புதங்களுக்கு மயங்காமல் சொன்ன ஐயா சொன்ன நூல் முறைப்படி வாழ வேண்டும் என்று யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை அடைவார்கள் என்று சொல்லி ஐயா வைகுண்டரிடம் சொல்லுகின்றார். அப்போது அங்கே வைகுண்டர் சிவனும் உமையாலும் செய்ய திருமாலும் தவமுனிவர்கள் சரஸ்வதி மாது நான்முகன் வேத நல்லார்கள் எல்லோரும் அங்கே என்ன செய்கின்றார்கள்? அந்த கலி தோன்றியதிலிருந்து அந்த களி செய்த ஒவ்வொரு செயலையும் சொல்லி அந்த களிக்கு என்ன செய்யணும்? நடுதீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த களியை அழிப்பதற்கு அங்கே என்ன செய்கின்றார்கள்? தயாராகுகின்றார்கள். எப்படி வானமது குழவி மண் பூமி அம்மி என இந்த பூமியே அம்மியாகவும் வானத்தை குழவியாகவும் வைத்து ஏன்னா 7-14 லோகங்களும் களி என்ன செய்கின்றது? பறந்திருக்கின்றது. அதற்கு இடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழித்து அண்டர் உலகம் வரை அசைந்து முழித்திடவும் அங்கே மாயவரும் ஈஸ்வரர் வைகுண்டருக்கு அந்த சக்தியை கொடுக்கின்றார்கள். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்? களி அழிப்பதற்குரிய அந்த களியனுக்கு நடுதீர்ப்பு செய்யணும். இப்போ அதற்கான பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். எப்படி? வைகுண்டரான மகனை நடுநிறுத்தி மெய்கொண்ட தேவர் மிகுலமாய் வாங்கி வர முக்தியும் செங்கோலும் ஒளிப்பு சங்கும் பிரம்பும் கொடுத்து பக்தியுள்ள நாராயண பாலனுடைய கையில் ஏன்னா வைகுண்டர் தான் கலியனுக்கு நடுதீர்ப்பு செய்யணும். அப்போது அவருடைய கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆகாயமாக அவர்கள் நிற்க எல்லோரும் ஆகாயமாக அருரூபமாக நிற்கின்ற போது மகனே திருப்பெற்ற கண்மணியே உந்தனுக்கு ஏற்ற மனிதர்களும் ஆன பட்சி மிருகங்களையும் தேர்ந்தெடுத்துக்கொள். நல்லவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு தீயவர்களையெல்லாம் என்ன செய்யணும்? அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கின்றார்கள்?
விடை கொடுக்கின்றார்கள். அதாவது பாகு செறி சந்தமுள்ள தேவியரும் தன்னுகந்த புற்போடும் ஆகின்ற பட்சிகளும் ஆன மிருகமதும் பாகு செறி விருட்சம் பண்பான நற்பதியும் யாதாக முன்னே அந்த யாமமிட்ட நூற்படியே அந்த யாம முறைப்படி நீ தான் வருகை என நினைத்துவிடு. எதெல்லாம் உனக்கு தர்மயுகத்திற்கு உகந்ததாக இருக்கிறது என்று அங்கே ஆகம முறைப்படி சொல்லப்பட்டதோ அத்தனையும் நீ என்ன செய்திரு, இப்போ நினைத்துவிடு என்று அங்கே ஐயாவிடம் சொல்ல வைகுண்டர் அந்த தர்மயுகத்திற்கு ஏற்ற வஸ்துக்கள், அந்த ஜீவாத்மாக்கள், பட்சி பறவைகள், புல் பூண்டுகள், அண்ட சராசரங்கள் இவற்றை அங்கே நினைக்கின்றார். அதன்படி அங்கே நல்ல மனுவோர்களெல்லாம் ஒழித்து எழும்புகின்றார்கள். நல்ல ஆன்மாக்கள், ஐயா சொல்லுவாங்க, சிவஞான பொக்கணத்தில் சேர்த்து வைத்து கொண்டேன் என்று அந்த நல்ல ஆன்மாக்கள் ஒவ்வொரு நிலையிலும் அங்கே பிறந்து நல்லவர்களாக வாழ்ந்து இறைநிலையை அடைந்தவர்கள் அங்கே அவர்களே எல்லாம் ஐயா என்ன செய்கின்றார்கள், தட்டி எழுப்புகின்றார்கள், அந்த முழித்து கொள்ளுகின்றார்கள் தர்மயுகத்தில். வைகுண்டார் அந்த முழித்தார் வைகுண்டர் மொய்குழலார் மக்களுமே கழித்தே இருந்த கருத்தின்படியாகவே ஐயா நினைத்த அந்த கருத்துப்படி வாழ்ந்த மக்களெல்லாம் வாழ்ந்து தன்னுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு அந்த பக்குவப்பட்ட நிலையில் இருந்த ஆன்மாக்கள் விழித்தெழுகின்றது. அங்கே பட்சி மிருகம் பல ஜீவ ஜந்துகளும் அச்சுதற்கேற்ற ஆதி விருட்சமதும் புது பூமி புது நிலவு புதுவானம் புதுவாயு பொன்பதியும் குருபூமியான கூண்டதண்ட பொன்மதியும் நர்த்தருவும் பெரிய பாவிகளும் அன்பதியில் நல்ல மனுக்களும் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், அங்கே தர்மயுகத்திற்கேற்ற வஸ்துக்களெல்லாம் அனுகூலமாக தோன்றியிருக்கின்றது. அப்போது அங்கே குதித்தவுடனே வைகுண்டர் வந்தால் வருவோம் என்று சொன்ன அந்த மிருகங்களும் ஏற்கனவே கும்பக்குரு மலையில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற மிருகங்கள், பொற்பக்கரியில் இருக்கின்ற பட்சி பறவைகள், கடலுக்குள் 101 அடி ஆழத்திற்குள் இருக்கக்கூடிய 5 தலை பஞ்சாட்சரம், மேலும் தங்க நவரத்தினங்கள் பூமிக்குள்ளும் கடலுக்குள்ளும் மறைந்திருக்கக்கூடிய அவை எல்லாம் என்ன செய்கின்றது, அங்கே முடித்து வருகின்றது. அதாவது நல்ல பறவை, நல்ல விருட்சம், நல்ல மிருகம், அதான் வெள்ளை உள்ளம் கொண்ட உயிரினங்கள் அத்தனையும் அங்கே என்ன செய்கின்றது, முழித்து வருகின்றது. ஆறுமிக ஒவ்வொரு அரியோன் மகிழ்ந்து இப்போது என்ன நன்மைகள் தோன்றியாகிவிட்டது, இப்போ தீமைகளை அழிக்க வேண்டும். அப்போ தீமைகளை அழிப்பதற்காக ஐயா யாரை அழைத்து விடை கொடுக்கின்றார், அங்கே சுற்ற யுகத்தை சுற்றி பணிந்த நல்ல யுகத்தை, அதாவது இந்த தீமைகளை எல்லாம் அழித்து கலியை அழித்து தர்மயுகத்தை அங்கே தோற்றுவிக்க வேண்டும். இப்போது இந்த இதில் தீமையாக இருக்கக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம், அந்த அழுக்குகளை எல்லாம், அந்த மாயைகளை எல்லாம் மாற்ற வேண்டும். அதற்கு அங்கே கங்கைக்கு விடை கொடுக்கின்றார். அதான் சுத்தயுகத்தை சுற்றி பண்ணி வாரும் என்று கற்றை கங்கையாளுக்கு அங்கே அரியோன் விடை கொடுக்கின்றார். அவ்வாறு அந்த கடலானது சென்று அந்த தீமையை அழித்து நன்மையை அங்கே நிலைநாட்டுகின்றது. இப்போது அந்த நல்ல மக்கள் நல்லவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு கலிக்கு எப்படி அங்கே நடுதிருக்கின்றார் என்பதை நமக்கு ஆகமா அடுத்ததாக சொல்ல போகின்றது. அடுத்த வகுப்பில் நாம் அதை பார்ப்போம். ஐயா.